ராமபிரான் காட்டுக்கு செல்கிறார். அப்பொழுது பரதன் மற்றவர்களெல்லாம் அழைத்து சென்று திரும்பி காட்டுக்குலேருந்து நாட்டுக்கு வரணும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அப்போது ஜாபாலின்னு ஒரு மகர்ஷி, அந்த ஜாபாலிங்கிற மகர்ஷி அவர் தான் நாஸ்திகத்துக்கு ஆரம்பம். அவர் சொல்லுகிறார், என்ன அப்பாவுக்கு வார்த்தை கொடுத்துனே அதுக்காக போறீங்களே, அப்பாவுக்கு வார்த்தை கொடுத்தா போனதை சட்டமா சாஸ்திரமா சத்தியமா யுத்தியமா? சத்தியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் உலகமே போய் நீங்களாம் சொல்றீங்க, இது மாத்திரம் இங்கே சத்தியம் இருக்க போகிறது, பரம்பரோடு தான் சத்தியம், பாக்கியெல்லாம் சத்தியமே கிடையாது, இதெல்லாம் வெறும் பேச்சுவார்த்தை தான், அதெல்லாம் விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு நாஸ்திகத்தை ஆரம்பிச்சு வச்சவர் அவர் தான் ஜாபாலி. அவர்லே தான் ஆரம்பிச்சு வந்திருக்கு நாஸ்திக மதமே. அப்படி பல விஷயம் சொல்லி பார்க்குறார். சொல்லி பார்த்தா ராமர் கேட்கல. கடைசியில் பாதுகை கொடுத்து அனுப்பிச்சுறார். அவன் நந்தி கிராமத்தில் வச்சுருந்து பூஜை பண்ணிட்டு 14 வருஷம் வரைக்கும் நான் இப்படியே பிரம்மச்சரியாவே இருந்துக்கிட்டு, கல்யாணம் ஆனால் கூட எனக்கு குடும்பம் நடத்த மாட்டேன், பாதுகை வச்சுருந்து அப்படியே ரிஷி போல நாங்கள் நடத்திட்டு இருப்பேன்னு சொல்லி ரிஷி போல வேஷம் போட்டுக்கொண்டு அந்த பாதுகை வச்சுருந்து ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கான். 14ஆம் வருஷம் முடிகிற அன்னைக்கு ராமர் வர சூச்சனையே ஒன்றும் தெரியல. போகும்போது எவ்வளோ தூரம் தடப்படலாம் போனாரோ அது மாதிரி வரும்போது ஒரு சூச்சனையும் தெரியல. அதனால பயந்து ஒரு அக்னி பிரவேசத்துக்கு தயாராக அக்னி மூட்டி வச்சுட்டு பரதன் நிற்கிறான். அந்த நேரம் தெரிஞ்சு போச்சு பகவான் ராமருக்கு. உடனே அனுமார் அனுப்பிச்சு வச்சு பாத்மான்னு சொல்லி சித்திரக்கூடத்துக்கு அனுப்புகிறார். அங்கே போனான்னா இந்த பாதுகையை வச்சுட்டு ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் தீயை மூட்டி வச்சுருக்கான். அவர் வரலன்னா ஒரு நிமிஷம் கூட ராஜ்யத்தில் ஆசை இருக்கும் ஜனங்களுக்கு தோணக்கூடாது, நம்மளை பற்றி தவறான அபிப்பிராயம் தோணக்கூடாது, ஆக நம்ம பிராணனே விட்டுவிடும் அப்படின்னு அதுக்கு தயாராக தீ மூட்டி வச்சுருக்கான். ஹனுமார் போனோடனே ராமா 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 சொல்லிட்டு போனோடனே என்னப்பா ராமர் சத்தம் கேட்குறதேன்னு பரதன் யோசிக்கிறான். பார்த்த உடனே ஹனுமார் வந்து இருக்கிறார். ராமர் வந்துகிட்டே இருக்கார். இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துடுவார். அவ்வளோ தூரத்தில் விமானத்தில் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி புஷ்பக விமானத்தில் ராமர் வந்துட்டு இருக்கார். உயர்ந்த தேவதாஸ்திரிகள், தேவதைகள், ஈஸ்வரன் போன்றவர்கள், ராமர் போன்றவர்கள்லாம் மனசால் சங்கல்பம் பண்ணி இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி திக்க வச்சுட்டான்னா போகும், தானாகவே கொய்ய பறந்து போடும். புஷ்பக விமானம் அதுக்கு பேர். தெய்வீகமான கல்பக விமானம், புஷ்பக விமானம். அதில் வந்துட்டு இருக்கார். ஆகினால் இன்னொரு 5-10 நிமிஷத்தில் வந்துடுவார். நீங்கள் பிராணத்தியாகலாம் பண்ணி கூட வந்துடுறான்னு உடனே பரதன் சேர்ந்து ராமா ராமான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். 10 நிமிஷத்தில் இந்த விமானம் வந்து புஷ்பக விமானம் வந்து இறங்கிறது. இறங்கினா முதல்ல குரங்குகள் நிறைய இறங்குறது. இத்தனை குரங்கு பார்த்துட்டு பயப்படுறான் அந்த பரதன். இவ்வளோ குரங்குகளோட வந்துருக்கிறேன். கடைசியாக சீத்தையும் இறக்க வச்சுட்டு தானே இறங்கி லட்சுமணனை இறக்கி வச்சுட்டு பரதா என்று சொல்லிடுறார். இந்த பரதன் அப்படியே அவர் போய் ஆலிங்கம் பண்ணிக்கிறது கட்டிக்கிறதுக்கு ஓட்டமாக ஓடி வரான். அந்த இடம் தான் சித்திரக்கூடம்னு பேர். இப்போவும் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ராம் பரத் மிலாப்னு பேர். ராமனும் பரதனும் சேர்ற இடம்னு பேர், கட்டிக்கிற இடம் பேர். எல்லா ஜனங்களும் அன்றைக்கி எல்லாம் பரஸ்பர பிரேமையோட கட்டிப்பா ராம் பரதன் மாதிரி நினச்சிப்பா எல்லாரும். அந்த மாதிரி அந்த ஜாபாலி தான் நாஸ்திகத்துக்கு ஆர்வமாக இருந்தார் அந்த காலத்தில். ராமருக்காக ஆரம்பிச்சு. இப்போ இருக்கிற நாஸ்திக விஷயமே இல்லை. அது சாஸ்திரியமான நாஸ்திகம், இது அசாஸ்திரியமான நாஸ்திகம்.